எல்லா தொகுதியிலும் இப்போ திருச்சியில் திமுகவுக்கு நீ ஓட்டு போடுவியான்னு கேட்டிங்கன்னா திமுக காரங்களுக்கு கண்டிப்பாக லால்குடியில் யார் நிற்பா, திருச்சி கிழக்கு மேற்கில் யார் நிற்பா, பெரம்பூர் அரியலூரில் யார் நிற்பா, திருவெரும்பூரில் யார் நிற்பான்னு தெரியும். அந்த முகங்கள் தெரியும். அன்பில் மகேஷ் முகம் வந்து போகும், நேருவோட முகம் வந்து போகும். இவர் திருச்சி கிழக்கில் கிறிஸ்டின் ஃபாதர் இனிக்கு இருதை அவருடைய முகம் வந்து போகும். யாருன்னு தெரிஞ்சுதான் உதயசூரியன் சொல்லுவாங்க கருத்து கணிப்பில். புரியுதுங்களா? இல்லை எனக்கு இந்த வேட்பாளர் பிடிக்கலன்னா அந்த காரணத்துக்காக கூட உதயசூரியனுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இரட்டைலைக்கும் அப்படிதான். சிவி சண்முகம் முகம் வந்து போகும், எம்சி சம்பத் முகம் வந்து போகும், திமுக பொன்முடி முகம் வரும், லட்சுமணன் முகம் வரும், அந்தியூர் சிவா முகம் வந்து போகும், சேகர் பாபு வருவார், செந்தில் பாலாஜி முகம் வரும், இங்கே மதுரையில் தளபதி முகம் வரும், மூர்த்தி முகம் வரும், பிடிஆர் பழனிவேல்ராஜன் முகம் வரும். ஸோ இந்த அமைச்சர்கள் மீது, இந்த எம்எல்ஏக்கள் மீது, மாவட்ட செயலாளர் மீது கோபம் இருந்தால் அந்த இடத்துல அவங்க உதயசூரியன் சொல்ல மாட்டாங்க. அப்போ அதையும் மீறி தான் உதயசூரியன், அதையும் மீறி தான் ரெட்டலைன்னு சொல்லியிருக்காங்கன்னா திமுக தலைமை, அதிமுக தலைமை, மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, அமைச்சர் இவங்க எல்லாரையும் கால்குலேட் பண்ணி தான் அவன் உதயசூரியன் சொல்லி உதயசூரியனுக்கு 45 விழுக்காடு வந்திருக்கு அந்த இந்தியா கூட்டணி முழுக்க கையெல்லாம் சேர்த்து. புரியுதுங்களா? ஆனால் விஜயை பொறுத்தவரையும் விழுப்புரம் அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய ஒரே முகம் விஜய், கடலூர் விஜய், மதுரை விஜய், விருதுநகர் விஜய். அப்போ அவங்க கருத்து கணிப்பில் என்ன சொல்லி ஓட்டுக்கிட்டு இருப்பாங்க? மதுரையில் தளபதி நிற்க போகிறாரு, மூர்த்தி வருவார், இவர் வருவார், அவர் வருவார், மேயர், பிடிஆர்னு சொல்லி மக்களுக்கு தெரியும். ஆனால் விஜய் கட்சிக்காரனுக்கு ஆப்ஷனே இல்லையே, விஜய்ங்கிற அந்த முகம் தான். ஸோ அப்போ அந்த இளைஞர்கள், அந்த சின்ன பசங்களாம் என்ன நினைப்பாங்க? விஜய் விஜய், விஜயோட முகம் தான் இருக்கும். வேற அந்த மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் முகம் இருக்காரு. திமுக அதிமுகல ஸ்டாலின் முகம் இல்லை, ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், உறுப்பினர், கேண்டிடேட் முகமெல்லாம் பார்த்து ஓட்டு போடுறான். விஜய்க்கு விஜய்ன்னு நினைச்சு ஓட்டு போடுறான். திருக்கோவிலூர்லயும் விஜய் தான், விக்கிரவாண்டிலையும் விஜய் தான், கருமாத்தூர்லயும் விஜய் தான், காரியாப்பட்டிலையும் விஜய் தாங்கிறப்ப இது எலெக்ஷன் டயத்துல மாறும். நான் சொல்ற லாஜிக் புரியுதா?